அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து தென்காசி மாவட்டம் நம்ம திருவேங்கடம் தாலுகா பக்கத்தில் இருக்கக்கூடிய அகல்நாட்சியோட கிராமம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம திருநெல்வேலிக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம அங்கே உள்ள பிரபலமான சாந்தி அல்வா கடையில் போயிட்டு 1/4 கிலோ அல்வா வந்து ஒரு 4 பாக்கெட்டும், 1/2 கிலோ அல்வா இந்த 1 பாக்கெட்டும், அதே மாதிரி 1/2 கிலோ காரம் இந்த 1 பாக்கெட்டும் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் அல்வா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அல்வா பாக்கெட் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே வந்து ஸ்கூலில் நம்ம அல்வா வெளியில் எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நட்டுவாக்காளி குஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த நட்டுவாக்காளி குஞ்சியை இப்போ நம்ம எதாச்சியாக நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய உயிருக்கு எந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். இது இந்த அலட்சியமாக செயல்படக்கூடிய இந்த சாந்தி ஸ்வீட்ஸு கட்டாயம் வந்து இதுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இங்கே எங்கள் ஊருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் ஆகும். இப்போ நாங்கள் போயிட்டு இது அல்வாவை எடுத்துக்கொண்டு அல்வா கடையில் கொண்டு நாங்கள் கொடுத்தாலும் இது பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து கட்டாயம் வந்து இதை வந்து மக்கள் எல்லாரும் பாருங்கள். அது பிரசித்தி நல்லா வந்து இப்போ புகழ்பெற்ற கடன் சொல்லி அல்வா கடன் சொல்லி இதில் வந்து இப்படி ஒரு ஒரு அலட்சியமாக இந்த என்ன அதாவது நட்டுவாக்காளி குஞ்சு உள்ளே இருக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நடக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் கட்டாயம் வந்து கன்சூமர் கோர்ட்டில் போட்டு இதை முறையிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். நன்றி. இல்ல சார், அது இந்த பர்ஃபி மைசூர் பான் இந்த மாதிரி இதெல்லாம் அடிச்சு கட் பண்ணி இது பூச்சி கீச்சி இருக்கக்கூடாதுங்க. எடுத்துங்க போட்டோ எடுத்துங்க. இந்த பால் ஒரு 6 மணி நேரம் பால் கொஞ்சம் குடிக்கணும். கேசரி மாதிரி ஒரு 3 நாள் பால் போகுமா மாவை போட்டு கிண்டல மாவு கிடையாது. ஓகே 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 சரி ஓகே. இல்லையா அல்வா வண்டி உள்ள எங்க இருக்கு? உள்ள தேவன நம்ம தான் வரும். கடைக்குள்ள இருக்காது. கடைக்குள்ள பாக்கெட் போட்டு. ஆமா தொடக்கூடாது. இது இந்த தீஞ்சு 5 பேர் உள்ள இருக்கலாமா? 1 2 இருக்கலாமா? இது அலோவ் பண்ணுங்க. அதை எடுத்து கட்டணும். வாப்பட்டு எடுத்தீங்களா? அவ்வளோதானா? அவ்வளோதான். கோதுமைலாம் போட கோதுமை பால். அது தெரியாதுல்ல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு பால்னா பால் தான். நான் அல்வா கடைக்காரன் கிடையாது. நான் வந்து சாதாரண ஸோ இது சுகர் கோதுமை வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி பால் ஊற வச்சு